உங்களுக்கு பாதுகாப்பு போயிடுச்சு, பலன் போயிடுச்சு, வருமானம் போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? வாய் தேவன் ராஜ்யத்தை தேடல, தேவன் ராஜ்யத்துக்கு போல. அனிதினம் தேவன் ராஜ்யத்தை தேடுறவங்க எவ்வளவு பேர்? வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு போறவங்க தான் 99% கிறிஸ்துவத்துல. ஒரே % தான் தினமும் தேவன் ராஜ்யத்தை தேடுறவங்க. அவங்க கிட்ட போய் பாரு, பலவீனம் இருக்கும், குறைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும், சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க பாடுற பாட்டு பயப்பட மாட்டேன் நான் பயப்பட. சண்டே ஸ்கூல் பாட்டு கேள்வி பாடுவாங்க, அந்த பயம் இருக்காது. நாளை குறித்த பயம் இருக்காது, நாளை குறித்து பயம் இருக்காது. ஏன்னா இயேசு இருக்கிறார். ஏன்னா தேவன் ராஜ்யத்தை அதிகமாய் நம்புறவங்க, தேவன் ராஜ்யத்தை அதிகமாய் நேசிக்கிறவங்க, இயேசுவை அதிகமாய் பற்றி கொள்கிறவர்கள் நாளை குறித்து பயப்பட மாட்டாங்க. நாளை குறித்து கவலை இருக்கும், நாளை குறித்து கவலை இருக்கும், பயம் வரும். ஆனா தேவன் ராஜ்யத்தை நம்புகிறவன், தேவனை நம்புகிறவன் நாளை குறித்து பயம் வந்தால் அதை மேற்கொள்வான், அதை மேற்கொள்வான், அதை ஜெயிப்பான், அதை ஜெயித்து போகிறவன் இயேசுவின் பிள்ளை. அவன் இயேசுவின் பிள்ளை. அவன் தான் தேவ ராஜ்யத்தை தேடுறவங்க, டெய்லி தேவன் சமூகத்துக்கு போறவங்க, டெய்லி பைபிளை திறக்கிறவங்க, டெய்லி பைபிளை வாசிக்கிறவங்க, அதுல இருக்கிற அர்த்தங்களை அறிந்து கொள்வர்கள், இயேசுவின் பாதத்தை பிடிக்கிறவர்கள், கண்ணீர் வடிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் தான் தேவன் ராஜ்யத்தை தேடுறவர்கள். வாரத்துல ஒரு நாள் சபைக்கு போறவர்கள் தேவ ராஜ்யத்தை தேடுறது இல்ல. அவங்க தேவ ராஜ்யத்தை தேடுறவங்க இல்ல. சண்டே கிறிஸ்டின் வாசி திட்டுவார்னு போற கூட்டம் அதிகம், போலன சாபம் வந்துடும்ன்ற கூட்டம் அதிகம். ஆனா இது ஒரு காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், தேவராட்சியம் எனது நற்கூறும். எது வந்தாலும் அந்த நாள்ல தேவ ராஜ்யத்தை தேடுறவங்க தான் தேவன் பிள்ளைகள். அவர்கள் தான் கூட்டி கொடுக்க முடியும். எங்க இல்ல, அங்க இல்லையா? நம்ம கூட்டி கொடுக்குவாருன்னு நம்மளுக்கு ஒரு தாட் வந்துடும். இன்னைக்கு நான் தேவ ராஜ்யத்தை தேட போறேன், நாளைக்கு தேட போறேன், ஒரு மாசம் வரைக்கும் தேட போறேன், ஒரு மாசம் எனக்கு 1 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல விழுந்துரும். அப்படி நம்ம யோசிக்குவோம், யோசிக்க வைக்கிறாங்க. கூட்டி கொடுக்க வேண்டியது இங்க இல்ல, அங்க. உனக்கு ஒரு கிரீட காத்து இருக்கும். இங்க நாளை குறித்து கவலைப்படாம பயப்படாம நீ தேவன் ராஜ்யத்தை தேடிக்கொண்டே இருப்பாயானால் ஒரு நாள் வரும், கூட்டி கொடுக்கப்படும், கூட்டி கொடுக்கப்படும். எனக்கு 20 நாளுக்கு இது பயம்தான், ஆனாலும் தேவ ராஜ்யத்தை நான் தேடுவேன். ஆனால் எனக்கு கூட்டப்படும், பயந்து ஓடுவேன். ஆனால் எனக்கு கழிக்கப்படும். சூழ்நிலைகள் தேவன் உண்டாக்குவார். யோபுக்கு சூழ்நிலையை உண்டாக்கினார். பிசாசி நேரிட்டாலும் அதுக்கு அனுமதி கொடுத்தவர் இயேசு. அவர் தேவன் ராஜ்யத்தை மறக்கவில்லையே, தேவ ராஜ்யத்தை தேடுறது விடலையே. அணிதினம் புலம்பினாலும் கதறினாலும் புலமிட்டாலும் தேவன் ராஜ்யத்துக்கு தான் போய் செய்தார். அவரோட மனைவி இருந்தாங்க, இவ்வளவு பாடுகளிலும் அவரை நேசிக்கிறீங்க, அவர் நிறுத்து வா, ஏனது நறுகுறோம் கூடவே இருக்கிறார். காட்டு போட்டோம், கடல் போட்டோம், கடல் வீசிட்டோம், காட்டு வீசிட்டோம், பிள்ளைகள் போட்டோம், ஆஸ்தி போட்டோம், எது போட்டோம், நறுகுறோம். தேவராட்சியம் என்னோட கூட்டி கொடுக்கப்பட்டுச்சு, கூட்டி கொடுக்கப்பட்டுச்சு. உலகத்திலே அவருக்கு கூட்டி கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அவரை பத்தி பேசுறாங்கன்னா அவர் கூட்டி கொடுக்கப்பட்டவரா இருக்கிறார். இயேசு அவர் பேசி இருக்கிறார். பிகாஸ் அவர் தேவ ராஜ்யத்தை விட்டு வரவில்லை. நம்ம சோர்ந்து போயிடுறோம். நம்ம ஜெபத்துக்கு பதில் வரலனா, 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 வாரம் வரலனா, பைபிள் கூட தற்கிறது இல்லை. நம்மளுக்கு புரியலன்னா கூட ஒரு வருஷம் படிக்கணும். உங்களுக்கு ஜபம் வரலன்னா கூட போய் அவர் சமூகத்தில் அமைதியா உட்கார்ந்து குறைய சொல்லி அழுவணும். இதை மறந்து விட்டதனாலதான் இந்த நாளை குறித்து கவலை அதிகமாய் ஆய்கொண்டிருக்கு உலகத்துல. இனி காசுக்காக தான் மனுஷன் வாழறான். காசு இருந்தாதான் மனுஷனுக்கு மதிப்பு. காசு தான் எல்லாமே என்று பிசாசு கொண்டு வந்தான். அதுல யார் நம்ம விழுந்தது? நம்ம விழுந்துக்கிறோம். ஏன்? தேவன் ராஜ்யத்தை தேடல. தேவன் ராஜ்யத்தை தேடாத இருப்போமானால் இது குத்தி ரொம்ப கவலை வந்துடும், ரொம்ப கவலை வந்துடும். இன்றைக்கு அநேக ஜனங்கள் இந்த 3 காரியத்தில் சிக்கிக்கொண்டு வாழ முடியாத இருக்கிறாங்க. உடல் சுகத்துல பலவீனப்பட்டிருக்கிறாங்க,
பாதுகாப்பு சுத்தமா இல்ல. ஒரு பொட்ட புள்ள போயிட்டு வர்றதுக்கு பாதுகாப்பு இல்ல. வயசானவர் ரோட்ல நடந்துட்டு வருவாங்களான்னு நிச்சயமே இல்ல. வண்டியில பத்திரமா போனாலும் ஸ்லோவா 10ல போனா கூட நிச்சயம் இல்ல. ஹெல்மெட் எல்லாம் போட்டு போனாலும் நிச்சயம் இல்ல. கார் எவ்வளவு விலை உயர்ந்த கார் வாங்கி சேஃப்டி கார் வாங்கிட்டு போனாலும் நிச்சயம் இல்ல. உயிருக்கு ஏன் ராஜ்யத்தை மறந்துட்டோம், கத்து கொடுக்க மறந்துட்டோம். காணிக்க போட்டுரு, சண்டே வந்துரு, நேரத்துல வந்துரு, போயிடு. யார் கஷ்டப்படுறது? நீதான். ஏன் நான் அனுதினமும் ராஜ்யத்துக்கு போய் சொல்லல, அனுதினம் தேவனை சந்தின்னு சொல்லல, அனுதினம் தேவனோட காத்திருப்பார்னு சொல்லல. இன்னைக்கு அநேக ஜனங்கள் இந்த 3 காரியத்துல சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாத ரொம்பவே அவதிப்படுறாங்க. பலவீனத்துல ஒடுங்கி போயிருக்கிறாங்க, பாதுகாப்பு இல்லாம பயந்து போயிருக்கிறாங்க, கை பிரயாசம் இல்லாம வறுமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்? ராஜ்யத்தை மறந்து விட்டோம். ஆனா நீங்களும் நாங்களும் ராஜ்யத்தை மறக்க கூடாது. இதுதான் ஏசு நான் முதல்ல சொன்ன கத்தி 2 பக்கம் கூர்மையா இருக்கு. நீயும் ராஜ்யத்தை மறக்க கூடாது, நான் மறந்தாலும் இந்த கவலையிலே வாழ்ந்துருவேன், நீ மறந்தாலும் இந்த கவலையிலே வாழ்ந்துருவான். இந்த கவலையோட நம்ம வாழாதபடி இயேசுவோட வாழ கத்துக்கணும், இயேசுவோட வாழ கத்துக்கணும்.